ஹலோ கைஸ், நம்ம இப்போ புது அனிமையான தி வில்லேஜர் ஆஃப் லெவல் 999ல தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆன்கோயிங் அனிமேஸ் எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேட்ஸாக தமிழில் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். லாஸ்ட் 2 எபிசோடில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ஒரு வில்லேஜராக இருந்துட்டு லெவல் 999 ரீச் பண்ணியிருப்பான். எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோ டஞ்சனுக்குள்ளார போகும்போது ஒரு டீமன் பொண்ணை மீட் பண்ணியிருப்பா. அவள் தான் டீமன் கிங்கோட டாட்டர்னு சொல்லுவாங்க. அவள் வந்து நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டீமன்ஸ்க்கு ஹியூமன்ஸ்க்கு ஒத்து போகும், எல்லாரும் ஒன்றா இருக்கலாம்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு, சரி உன்னோட அப்பா வந்து காப்பாற்றலாம், ஒரு உடம்பு சரியில்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு அவளோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பலான்னு பார்க்கும்போது டீமன் கிங் ஆர்மிலேருந்து ஒருத்தன் வந்து இந்த சிட்டியை அட்டாக் பண்ணுவான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து எல்லா பணியும் தூக்கி தூக்கி வீசி விளாண்டுட்டு இருப்பான். அப்படியே இந்த டீமன் கிங்கோட ஆர்மியோட ஜென்ரல்கிட்ட நான் போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பறந்த அந்த ஜென்ரல் நோக்கி போவான். அப்படி போகிறதோட லாஸ்ட் எபிசோட முடிச்சிருக்காங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த டீமன் கிங்கோட ஆர்மிலேருந்து வந்திருப்பான்ல ஒருத்தன், அவங்ககிட்ட நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் லேண்ட் ஆகிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவன் கேட்குறான், நீ யாரு, நீ என்ன ஹீரோவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் சாதாரணமாக இந்த பக்கம் போன ஒரு வில்லேஜர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அது என்னால் நம்ப முடியல. சரி உடனே உன்னோட விண்டோ ஓப்பன் பண்ணி காட்டுறான். வில்லேஜருங்கிற டைட்டிலோட லெவல் 999 போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த டீமன் வந்து பயத்தில், உன்னை வந்து சும்மா விட்டா நீ வந்து பெரிய பிரச்சனை கொடுப்ப, நான் உன்னை இதே இடத்துல கொள்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளாஸ்ட் நம்ம ஹீரோ மேலே போடுறான். அப்படியே நம்ம ஹீரோட சட்டையெல்லாம் எரிஞ்சு போய் அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் இங்கே வந்து பேச தான் வந்திருக்கேன், நான் சண்டை போடுறதுக்காக வரல, எனக்கு வந்து டீமன்ஸ் மேலே எந்த ஒரு கோவமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசுகிறான். உனக்கு இந்த ஆர்டரை வந்து யார் கொடுத்தா, டேரெக்டாக டீமன் லார்டே உனக்கு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த டீமன் யோசிக்கிறான். இல்லை, இந்த ஆர்டர் வந்து டேரெக்டாக டீமன் லார்ட் கொடுக்கல, ஆனால் அந்த இடத்துல டீமன் லார்ட் இருந்தார், அதை நான் கண்டிப்பாக பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒருவேளை டீமன் லார்டை வந்து அங்கே இருக்கிறவங்க கட்டுப்படுத்தி வேணா அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எங்கள் டீமன் லார்டை என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் இல்லை, டீமன் லார்டோட பொண்ணு ஆலிஸ் வந்து இப்போ என் கூட தான் இருக்கா, அவள் வந்து அவளோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, ஸோ அதுக்காக குணப்படுத்துறதுக்காக நாங்கள் எல்லாரும் அவரை நோக்கி இப்போ டீமன் லார்ட் கேசலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறத கேட்டு வந்து அந்த டீமன் வந்து, என்ன டீமன் லார்டோட பொண்ணு ஆலிஸ் உன் கூட தான் இருக்காளா, எங்கள் பிரின்சஸ் உன் கூட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்படின்னா நான் போயிட்டு எங்கள் டீமன் லார்டை நேரில் என் கண்ணால் பார்த்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப பார்க்கும்போது நம்ம ஹீரோ இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா காக்காவையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு அந்த டீமன் கேட்க, நான் வந்து கொஞ்சம் ஹண்டிங் பண்ணுறேன், கொஞ்சம் காயின்ஸை கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் நம்ம ஹீரோ வந்து அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் காயின்ஸாக மாற்றிட்டு இருக்கான். அப்படியே அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் கடைசியாக அந்த டீமன் நிற்கிற அந்த காக்கா மேலே வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டீமன் சொல்கிறான், அப்படின்னா நான் போயிட்டு என்னோட மேஜஸ்டியை பார்க்கணும், நான் இப்போயே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், ஒருவேளை அவங்க டீமன் லார்டை வேற ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானா, இப்போ நீ போய் பார்க்கறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியும், தொல்லையா தெரியும், அதனால உன் கதையை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ நீ தனியா போறது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க நிற்கிற அதே காக்கால ஒரு மிதி மிதிக்கிறான். அது அப்படியே காயின்ஸா மாறி 2 பேரும் கீழே விழுறாங்க. கீழே விழும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டா சொல்றான், இந்த உயரத்துலேருந்து விழுந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே 2 பேரும் விழுறாங்க. அப்படியே முழிச்சு பார்த்தா நம்ம டீமன் வந்து பயங்கர அடிபட்டு காயத்தோட கிடக்கான். ஆனா நம்ம ஹீரோ நல்லா அசால்ட்டா நின்றுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த டீமனோட கோட்டை எடுத்து, நான் இதை வந்து காயின்ஸ் எடுத்துட்டு போறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த டீமன் கேட்குறான், நீ வந்து என்ன கொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வந்து டீமன்ஸ் கூட எந்த ஒரு விரோதமும் கிடையாது, டீமன்ஸோட கொம்புலேருந்து வர மானால இருந்து மான்ஸ்டர்ஸ் கிரியேட் ஆகுது, அந்த மான்ஸ்டர்ஸ் தான் மக்களை அட்டாக் பண்ணுது, ஸோ இதனால டீமன்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்பவும் டீமன்ஸும் ஹியூமன்ஸும் ஒரே மாதிரி தான் வாழ்றதுக்காக தேவையானதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே அந்த டீமனோட மைண்ட் வாய்ஸ், இப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் வந்து நம்ம டீமன் லார்டுக்கும் டீமனோட பொண்ணுக்கும் ஃப்ரெண்டாக இருக்கானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் வந்து இதை ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஊரில் உள்ள ப்ராப்ளம்லாம் சரி பண்ணுறேன், பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன், நம்ம டீமன் கேஸ்டலுக்கு ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே அடுத்த நாள் இந்த பக்கம் சிட்டிக்குள்ளே கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆலிஸும் ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், டகாக்காவோட பார்க் எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்கும்போது ஆலிஸ் வந்து ஒன்றும் ஆகலைன்னு சொல்கிறா. அப்போ ஆலிஸ் கேட்குறா, நம்ம இப்பயும் இங்கே கிளம்புனா கூட 6 நாள் ஆகும்ல, எப்படி நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு இப்போ இருக்கிறதே பெரிய பிரச்சனை டிரான்ஸ்போர்ட் தான், ஏன்னா நம்ம குதிரையில் போக முடியாது, அப்படி போனோம்னா மான்ஸ்டர்ஸ் அண்ட் டிமன்ஸை பார்த்து குதிரையெல்லாம் பயந்து ஓடிடும், ஸோ அதனால நம்ம வேற ஒரு வழியில் தான் போய் ஆகணும், என்கிட்ட அதுக்கு ஒரு வழி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க ஒரு 2 ஹார்ஸ் மேன்ஸ் நிற்கிறாங்க. இவங்களாம் ஒரு விதமான மான்ஸ்டர்ஸ், இவங்களோட பேர் வந்து சென்டா உருசேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த 2 பேரும் பேசிக்கிறாங்க, நீ ஒரு கேவலமான ஹியூமன், எங்கள்கிட்ட நின்று பேசுறதே பெரிய விஷயம், நாங்கள் உனக்காக டைம் ஒதுக்கி இருக்கோன்றதை நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கும்போது அந்த வண்டிக்காரன் வந்து திடீர்னு சாட்டையால் அடிக்க அவங்க 2 பேரும் கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அட இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு நிற்கிறான். அப்படியே டக்காக்கோவும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த டீமனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே போன அந்த டீமன் வந்து
பிரின்சஸ் ஆலிஸ் நீங்க சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட கேட்கறான். அப்படியே நான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் காகமி. எங்க பிரின்சஸ பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல, டகாக்கு ஒரு ஆர்வத்தோட வந்து ஹாய்ன்னு சொல்றாங்க. அப்போ இவன் ஒரு பயத்தோடயும் பதட்டத்தோடயும் நிக்கும்போது நடுவுல ஆலிஸ் வந்து இவங்க தான் டகாக்கோ, காகமி கூட சேர்ந்து இவங்களும் தான் என்னை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, பின்னாடி பார்த்தா அந்த ஹீரோஸ் பார்ட்டி இவங்கள சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ டீமன் கூட தானே சேர்ந்து வேலை செய்யற. நீ தானே இந்த அட்டாக்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க, இப்ப எதுக்கு நீங்க எங்கள சுத்தி வளைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அப்போ அந்த பிரின்சஸ் சொல்றா, நீ டீமன் கூட ஒர்க் பண்ற. சோ உன்னை எங்களால அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு உன்னோட ஸ்ட்ராங்கானவங்க முன்னாடி நீ இப்படி போய் நின்னா கண்டிப்பா அதுல எந்த ஒரு பயனும் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து திரும்ப அவ தலையில ஒரு தட்டு தட்டுறான். அப்ப அந்த ஹீரோ டைட்டில் உள்ள வந்து ஸ்வாட தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ வெட்ட பாக்குறா. நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட அப்படியே கையால அசால்ட்டா புடிச்சிட்டு, ஏன் நீங்க எல்லாம் இப்படி தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த வயலட் ஹேர் உள்ள பொண்ணு வந்து நேத்து நடந்த அட்டாக்ல நிறைய மக்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு, பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த டீமன்ட்ட வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்றான். அப்ப அந்த டீமன் சொல்றான், நாங்க இதே மாரி 100க்கும் மேற்பட்ட அட்டாக்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். என்னால ஒரு ஹியூமன்ட்ட மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லவும், இந்த சைடுல பார்த்தா ஹீரோ டைட்டில் உள்ளவன், என்னதான் இருந்தாலும் டீமன்ஸ் வந்து ஈவில்ஸ் தான். அவங்களால மக்களுக்கு எப்பவும் பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. என்னால கண்டிப்பா விட்டுட்டு போ முடியாது அப்படின்னு சொல்லி பேச, நம்ம ஹீரோ சொல்றான், யார் இதெல்லாம் முடிவு பண்ணது? யார் இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டது? டீமன்ஸ் கெட்டவங்க அப்படின்னு நீனா சொல்லிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோவோட ஸ்வாட அப்படியே உடைக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ சொல்றான், உனக்கு அவன் என் சிஸ்டர் கிடையாதுன்னு தெரியும். அவ டீமன்னு தெரியும். ஆனா அவ தான் டீமன் கிங்கோட டாட்டர்ன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க. டீமன் கிங்க்கு வந்து உடம்பு சரியில்ல. அதனால இந்த அட்டாக் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதனால நாங்க டீமன் கிங்க தான் இப்ப பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல, இவங்க யாரும் அத நம்ப மாட்றாங்க. அப்போ கிரீன் ஹேர் உள்ள அந்த சின்ன பொண்ணு வந்து, என்னதான் இருந்தாலும் இவன் தானே வந்து சிட்டி அட்டாக் பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ வேகமா ஓடி போய் அவன் தலைய பிடிச்சு அமுக்கி எல்லாத்தையும் எங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப அந்த பிரின்சஸ் கேட்கறா, டீமன் கிங்க்கு உடம்பு சரியில்லாததால இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீ சொல்றியா? அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், டீமன் கிங்கோட ஆசை வந்து டீமன்ஸும் ஹியூமன்ஸும் ஒண்ணா வாழணும்ன்றது தான். அதனால அவரு இந்த அட்டாக்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. இதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க டீமன் கிங்க பார்க்கறதுக்காக டீமன் கேசலுக்கு போறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றான், நான் ஏற்கனவே டீமன் கிங்க மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு அவர பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது சடனா அந்த வயலட் ஹேர் உள்ள பொண்ணு வந்து, டீமன்ஸ் எப்பவுமே எங்க எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் தூக்கி அவங்க மேல போடுறா. அதுலேருந்து எல்லாரும் தப்பிக்கிறாங்க. அப்படியே அவ சொல்றா, இவனை வந்து டீமன்ஸ் வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இவன் சொல்றத யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அப்படியே ஒரு சிக்னல குடுக்கவும் எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த குதிரை மனுஷங்க வந்து, நீ ஒரு ஹியூமன் கேவலமானவன், குப்பை. ஆனா டீமன்ஸ் நீங்க பரவால்ல. நீங்க என் கூட வரலாம். உங்களுக்கு ஹானர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஹீரோவும், ஆலிஸும் சோகத்தோட வண்டியில ஏறி உட்கார்றாங்க. பார்த்தா டகாக்கோ தான் வண்டிய ஓட்டப் போறாங்க. ஒரு ஆசையோட, ஒரு ஆர்வத்தோட வேகமா தூக்கி சாட்டைய சுழட்ட 2 பேரும் கதறி அடிச்சுட்டு இழுத்துட்டு போறாங்க அந்த வண்டிய. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோஸ் பார்ட்டிய காட்டும்போது, அந்த ஹீரோ டைட்டில் உள்ளவன் சொல்றான், ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ஒண்ணா வாழ்றதா? இது நடக்குமா? அவன் எப்படி ஹியூமன்ஸும் டீமன்ஸையும் ஒண்ணா நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த வயலட் ஹேர் உள்ள பொண்ணு, அத பத்தி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம இப்பயும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன பார்க்கணும். எப்படியாச்சும் நம்ம கிளம்பி அங்க டீமன் கேசலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அவளோட ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஒருத்தன டீமன் ஒண்ணு கொன்னு இருக்கும். அதுக்கு பழி வாங்குற விதமா தான் இவன் அந்த டீமன்ஸ் மேலேயே போர் தொடுக்கணும்னு நினைக்கிறா. அப்படியே பார்த்தா நைட் டைம் வருது. காட்டுக்கு நடுவுல ஒரு கேம்ப் ஃபயர போட்டு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம டீமன் கிங் கேசலுக்கு போகணும்னா ஆத்ரோஸ் லேண்ட வந்து கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். அப்படி போறப்ப டீமன்ஸ் வந்து அந்த இடத்துல உள்ள விட மாட்டாங்க. ரொம்ப புரொடெக்ஷன் அதிகமா இருக்கும். சோ அதனால ஆலிஸ பத்தி பிரச்சனை இல்ல. அதனால நீ மட்டும் தான் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்ல, அந்த டீமன் கேட்கறான், எப்படி ஆலிஸ்க்கு பிரச்சனை இல்லன்னு சொல்லி சொல்லும்போது, அவ ஒரு கொம்ப காட்டுறா. அவளோட கொம்ப வந்து கவர் பண்ணியிருக்கிறத காட்டுறாங்க. என்கிட்ட அது ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. சோ அதனால உனக்கு என்ட்ட இல்ல. சோ நீ பதுங்கி இருக்கிறதே நல்லதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அந்த டீமன் வந்து உனக்கு உண்மையாவே டீமன்ஸ் மேல எந்த ஒரு கோவமும் இல்லையா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ கேட்கறான். நீ வால்மீன் அட்டாக் பண்ணும்போது சால்மேரியாவே அட்டாக் பண்ணணும்னு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த டீமன் சொல்றான், இது வந்து சாதாரண அட்டாக் தான் நான் பண்ணது. உண்மையான அட்டாக் வந்து இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. ஃபோர்ட்லெஸ் சிட்டி ஆஃப் சல்மேரியாக்கு எல்லாரும் வராங்க. அங்க உள்ளார என்ட்ரன்ஸ்க்கு போகும்போது அவங்கள செக்கிங் பண்றாங்க. இங்க என்ன இவ்ளோ பெரிய டீமனோட மானா வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், நாங்க வந்து ப்ளூ டெவில் ஹார்ன்ஸ் விக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ எங்கள்ட்ட நெறைய ப்ளூ டெவில் ஹார்ன்ஸ் இருக்குன்னு சொல்ல, அப்படியே உள்ள இருந்து ஆலிஸ் வந்து ஒரு டெவில் ஹார்ன தூக்கி காட்டுறா. இத நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. அது யாரு உன்னோட சிஸ்டரான்னு கேட்க, ஆமா என்னோட சிஸ்டர் இந்த ஊர சுத்தி பார்க்கணும்னு நெனச்சா. அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அங்க இருக்கிற காட் வந்து நீங்க கரெக்ட்டான டைம்ல தான் வந்திருக்கீங்க. இங்க வந்து பரேட் இனிமே தான் நடக்க போகுது. ஸோ எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளார அனுப்புறான். என்ன பரேடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார பார்த்தா, டீமன் கிங் ஆர்மி வந்து அட்டாக் பண்ணுச்சுல. ஸோ அதுக்கு பதிலடி குடுக்குறதுக்காக ஒரு பெரிய ஆர்மிய இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் டீமன் கேசல நோக்கி அடுத்த நாள் கிளம்ப போறாங்களாம். அப்படியே இந்த பக்கம் சிட்டிக்குள்ள பார்த்தா பரேட் நடக்கிறத காட்டுறாங்க. அத பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஆலிஸ் வந்து பார்த்து ஆச்சரியத்தோட இவ்ளோ பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட பார்க்குறா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இது ஒரு பெரிய பிரச்சனையில தான் போய் முடிய போகுது. ஏன்னா இவங்கலாம் போய் அட்டாக் பண்ணும்போது டீமன் கிங்கோட ஆர்மி வந்து ஃபுல் ஃபோர்ஸோட அட்டாக் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா இவங்க யாரும் உயிரோட வர முடியாது. அப்படியே சில பேர் உயிரோட தப்பிச்சா கூட அது வந்து பெரிய பிரச்சனையா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி டகாகோ கேட்க, நம்ம ஹீரோ சொல்றான், நம்ம
நம்ம எப்படியாச்சும் இவங்க அங்க போறதுக்கு முன்னாடி சீக்கிரமா போயிட்டு டீமன் லார்ட மீட் பண்ணி ஆகணும். அப்படி போய் பார்த்துட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். அங்க இருக்க டீமன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நம்ம அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ டகாகா சொல்றாங்க, ஒருவேளை டீமன்ஸ் வந்து இவங்க ஆர்மிய டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா டேரக்ட்டா சிட்டிக்குள்ள தான் வருவாங்க. சிட்டிக்குள்ள வந்து எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ வந்து அப்படி பார்த்தா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வாழவே முடியாது. அப்படி நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பா டீமன எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஆலிஸ் சொல்றா, நான் வந்து இந்த பிரச்சனைய சரி பண்றதுக்காக என்னோட அப்பாவ எதிர்த்து போராடினாலும் பரவால்ல. நான் உங்க கூட சேர்ந்து இத சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்படியே பின்னாடி பார்த்தா அந்த டீமன் சொல்றான், என்னதான் இருந்தாலும் நான் டீமன் கிங்குக்கும், ஆலிஸ்க்கும் ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே பார்த்தாலும் என்னால உங்கள விட்டு போக முடியாது ஆலிஸ். நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படியே நைட் டைம் வருது. சரி வா டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு கடைக்குள்ளார போக, அங்க பார்த்தா அந்த ஹீரோஸ் பார்ட்டி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிரின்சஸ் சொல்றா, நான் இங்க சாப்பாடுக்கு பில் கட்டிட்டு வரேன். நீங்க போய் அவங்கள புடிங்க அப்படின்னு சொல்லவும், இவங்க 2 பேரும் அப்படியே தப்பிச்சு ஓடுறாங்க. அவ தப்பிச்சு ஓடி போய் அந்த கூட்டத்துக்கு நடுவுல போய் நின்னுட்டு இருக்கும்போது, மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு மான்ஸ்டர விட்டு அந்த இடத்துல கொல்றா மாரி ஒரு புரோகிராம் நடத்துறாங்க. அப்போ சடனா அந்த சின்ன மான்ஸ்டர் ஃப்ராக் மேல ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து விழுது. பார்த்தா வானத்திலேருந்து அது மாரி நெறைய கொட்ட ஆரம்பிச்சது. ஒரு டீமன் இன்வெஷன் நடந்துட்டு இருக்கு. என்னடா இது! இத வேற நான் சமாளிக்கணுமா? அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்க, இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. நம்ம சேனல்ல ஆன்கோயிங் அனிமேஸ்லாம் லேட்டஸ்ட் அப்டேட்ஸா தமிழ்ல குடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ புடிச்சுச்சுன்னா ஒரு லைக்க போட்டு விட்டுருங்க. நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றத கீழ கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். அதுவரைக்கும் see you later. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.